எனக்கு நீதான் வாத்தியாரே அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்னா யார் யாரு? மிதுன ராசி. ஸோ இந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் நிச்சயமான வெற்றிகளை பன்மடங்கு வழங்கக்கூடிய ஒரு யோகத்தில் கண்டிப்பாக 2026 மத்திம பகுதியில் தன்னுடைய சஞ்சாரத்தை தொடங்குகிறார். ரொம்ப அற்புதமான மாற்றங்களையும் சிறந்த குருவையும் தன்னுடைய வழிகாட்டுதலுக்கான ஒரு வாழ்க்கை துணை அமைப்பிலிருந்தும் வரலாம், தன்னுடைய ஆசிரியராகவும் அமையலாம், தன்னுடைய உறவுகளாகவும் அமையலாம், முன்பின் தெரியாத அந்நிய நபராகவும் அமையலாம். அந்த மாதிரியான ஒரு உந்துதலையும் சரியான வழிகாட்டுதல்களையும் நல்கக்கூடிய பெறக்கூடிய ராசியாக இந்த மிதுன ராசி நிச்சயமாக இருக்கிறது. கன்னி ராசியை சேர்ந்தவர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் இயற்கையாகவே தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, முற்போக்கு சிந்தனை, எதையுமே பாசிட்டிவாக எடுத்துட்டு அந்த விஷயத்தை ரொம்ப சூப்பராக செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில் கொடுக்கிறாரு. ஸோ இவர்களுக்கு யார் ஆசானாக இருப்பார்கள் என்றால் இவருடைய அறிவுதான் இவர்களுடைய ஆசானாக அமையும். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும், ஒரு வெற்றிகளை நோக்கி நடைபெறுவதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்துவார். இறை வழிபாட்டில் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பான யோக வாழ்வை தரும்.